ஓம் சரவண பவ ஓம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இன்றைக்கான வீடியோவில் தீப ஒளியின் லீலைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீப ஒளியை பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் பேர் வந்து சரவண பவ ஓம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த சரவண பவ ஓம் அப்படிங்கிறது வந்து எனக்கு எடுத்து கொடுத்ததே வந்து முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம், இதுதான் உண்மை கூட. சரவண பவ ஓம்ங்கிறது வந்து எனக்கு இது வரைக்கும் நான் அந்த மந்திரத்தில் தான் வந்து கேள்விப்பட்டிருக்கேனே தவிர நான் இதில் வைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படலை. முருகர்கிட்ட வந்து நான் சேனல் ஆரம்பிக்கணும்னு சீட்டு போட்டு கேட்குறப்ப தான் இந்த பேர் வந்து எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தது. அதனால தான் நான் இந்த சேனல் பேர் வந்து சரவண பவ ஓம் அப்படின்னு வச்சுருக்கேன். எல்லாரும் ஓம் சரவண பவ ஓம்னு வைப்பாங்க. ஆனால் வந்து இவர் வந்து சரவண பவன்னு தான் எனக்கு காமிச்சார். ஸோ அதனால தான் இந்த சேனல் பேர் சரவண பவ ஓம்னு வந்து நான் வந்து டைட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ தீப ஒளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம இப்போ ஒரு ஃபேன் போட்டு அந்த ஒளி நமக்கு தெரிகிறதுக்கும் ஃபேன் போடாமல் நமக்கு வந்து ஆடி ஆடி காமிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது, சரிங்களா? ஆனால் வந்து எனக்கு காமிக்கிற காட்சி எல்லாம் வந்து கடவுள் அப்படியே வந்து நின்னா எந்த ரூபம் இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து அந்த தீபம் நிற்கிறப்போவே வந்து கீழே ஒரு ப்ளூ கலர் லேயர், இது எல்லாருக்குமே தெரிகிற ஒரு விஷயந்தான். ஆனால் வந்து நம்ம தீபம் பொருத்தணுன்னா அந்த பொருத்தின தீபத்துக்கும் அந்த திரியில் வந்த ஒரு வடிவத்துக்கும் பாருங்களேன், அப்படியே கடவுள் வந்து நிற்கிற மாதிரியே வந்து நம்ம கண்ணுக்கு தெரிகிறப்போ அந்த இடத்துல வந்து நான் வந்து நிற்கிறேன், நீ என்னை கவனிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு பிடிச்சி விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தரிசனம் கொடுத்தாரு. இதை பார்க்க எப்படி இருக்குது சொல்லுங்களேன்? பார்க்குறதுக்கு ஒரு கடவுளோட ரூபம் வந்து அப்படியே தெரிகிற மாதிரி தான் நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா தெரியுது. அப்படின்னா வந்து நம்ம இதை வந்து எடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆட ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? ஆடி 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 பல டிஃப்ரெண்ட்டான ஒளிகள் எல்லாம் நமக்கு வந்து அந்த இடத்துல காமிக்கும், சரிங்களா? ஒளிஞ்சிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு விளக்குக்குள்ளே இது ஆல்ரெடி ஒரு விளக்கு. அந்த விளக்குக்குள்ளே இன்னொரு விளக்கு இருந்து அது எப்படியே வந்து எவ்வளோ கூர்மையாக அழகாக வந்து டான்ஸ் ஆடி காமிக்குது. அதுவும் இல்லாமல் வந்து நமக்கு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓம் அப்படின்னா முருகருக்கு சம்மந்தப்பட்ட முருகரோட விளக்கில் வர்றத ஓம் தான் வந்து எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க. பின்னாடி வந்து முருகர் வந்து வள்ளி தெய்வயானை சமேதராக வந்து காட்சி கொடுக்கறதையும் அது ஒன்று பூ மாதிரி வந்து வடிவம் எடுத்து அவ்வளோ அழகாக வந்து ஒவ்வொரு நாளும் காட்சி கொடுக்குறாரு முருகன். பார்க்கவே வந்து அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது. பட் வந்து நமக்கு இந்த அளவுக்கு அவர் வந்து காமிக்கிறதுக்கு என்ன ஒரு இது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? அதனால தான் வந்து நான் நிறைய இதை பற்றியெல்லாம் யூடியூப்பில் சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு சில பேர் வந்து எங்களுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து வர்றது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வர்றதுக்கும் வராததுக்கும் கடவுள் இருக்காரு இல்லை அப்படிங்கிறதான் இல்லை. எங்கேனாலும் வந்து கடவுள் எல்லார்கிட்டையும் இருக்காரு. நெருங்கி போங்க, அவர் வந்து தரிசனமே கொடுப்பாரு உங்களுக்கு. அப்புறம் முருகன் வந்து நேற்று ஒரு திருவிளையாடல் நடத்தினார் எனக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தவங்க வந்து லாஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் எப்போவுமே வந்து எனக்கு வியாழக்கிழமை தான் வந்து முருகர் வந்து காட்சியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செவ்வாய்க்கிழமை வந்து நான் போகாமல் இருந்தேன். ஆனால் என்னென்னு தெரியலை, நேற்று இந்த நேரத்துக்கு நான் கிளம்பியே ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் உடனே வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நான் இங்கேருந்து வீட்டிலேருந்து நான் கிளம்பி போயிட்டேன். கிளம்பி போய் பார்த்தா வந்து அந்த பொண்ணு வந்து நிற்கிறா, அவங்க மாமியாரோட வந்து நிற்கிறா. நான் கேட்குறேன், என்னம்மா இன்னைக்கு காலையில் வரலையா நீங்கள் அப்படின்ட்டு. என்னப்பா சொல்கிற, நீ வருவேன்னு வந்து இவ சொன்னா என்கிட்ட, அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, சரிங்களா? நான் வந்து அவங்கக்கிட்ட இன்றைக்கி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நான் அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் வந்து கடவுள் வந்து திடீர்னு நீ இப்போ கிளம்புறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு ஒரு மாதிரி யோசிக்கிறேன். நான் இப்போவே கிளம்பியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி
யோசிச்சு கிளம்புனேன். ஆனால் அவங்க சொன்னதை பார்த்துட்டு நான் ஷாக் ஆகிட்டேன். இதுவும் வந்து முருகர் நடத்தின நாடகம்தான்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சது. அவர் சிலைக்கு முன்னாடி நின்று தான் வந்து அவங்க அதை சொன்னாங்க என்கிட்ட. நேற்று ஏகாதேசி அப்படிங்கிறதுனால விளக்கில் எவ்வளோ அழகாக வந்து பெருமாளோட நாமம் போட்ட மாதிரி ஒரு தரிசனம் வந்து விளக்கில் எனக்கு வந்து அப்படியே தத்ரூபமாக கிடச்சிருக்கு. நான் வந்து என்ன இப்படி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அக்யூரேட்டாக பாருங்களேன். அது அப்படியே யூவில் போட்டு கீழே இருந்து வந்து அந்த ரெட் கலர் போகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அழகாக தத்ரூபமாக விளக்கில் அழகாக வந்திருந்தது. ஏகாதேசியும் திருவோணமும் சேர்ந்த நாள் நேற்று. ஸோ நேற்று சாயந்தரம் விளக்கு பொருத்தின டைமில் தான் வந்து இந்த ஒரு நாமம் வந்திருந்தது. விளக்கில் ரொம்ப பிளஸ்டாகவே இருந்தது எனக்கு. கலியுக கடவுளாம் முருகக் கடவுளும் பெருமாளும் சேர்ந்து பல அற்புதங்கள் வந்து என் வாழ்க்கையில் நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான அற்புதங்கள் நடத்திருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.